ஆகஸ்ட் 16 பொதுக்காலம் 20ஆம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். மத்தேயு நற்செய்தி 15ஆம் பிரிவு 21 முதல் 28 முடிய இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கிச் சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாகச் சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக் கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ராயேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. இயேசு கூட இப்படி நடந்து கொண்டாரா என்று இன்றைய நற்செய்தி நமக்குள் ஒரு கேள்வியை எழுப்புகிறது. இயேசுவாகிய இறைவன் பாரபட்சமற்றவர். பின்னர் ஏன் இஸ்ராயலர் தேவையை மட்டும் நிறைவேற்றுபவர் போலவும் கனானிய பெண்ணின் தேவையை கண்டுகொள்ளாதவர் போலவும் நடந்து கொள்ளுகிறார் என்ற கேள்விக்குள் நம்மை சிக்க வைக்கிறது. ஏன் அவர் இவ்வாறு நடந்து கொண்டார்? இதில் நமது வாழ்க்கைக்கு என்ன சொல்ல வருகிறார் என்று இன்றைய நற்செய்தி சிந்திக்கவும் அழைக்கிறது. இன்றைய நற்செய்தி நம்பிக்கையை பற்றி போதிக்கிறது. ஒரு சின்ன கதையோடு ஆரம்பிக்கலாம். ஒரு சிற்றூரில் திடீரென்று திருட்டு அதிகரித்தது. யார் எப்போது திருடுகிறார்கள் என்று எவருக்கும் தெரியவில்லை. அவரவர்தான் இனி எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தனர். திருடன் யாராகவும் இருக்கலாம் என்று ஒருவர் இன்னொருவர் மேல் சந்தேகப்படவும் ஆரம்பித்தனர். ஒவ்வொருவரும் அவர்கள் வீட்டை பயத்தில் பூட்டிக் கொண்டனர். அடுத்தவருடன் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டனர். அவர்களுக்குள் இதுவரை சுமூகமாக இருந்த உறவு இப்போது சந்தேகத்திலும் எச்சரிக்கையிலும் பயத்திலும் குறைய ஆரம்பித்தது. அந்த சிற்றூரில் மரக்கடை வைத்து அதில் தச்சு வேலையும் செய்து கொண்டிருந்த தச்சர் இந்த நிலையை கண்டு மிகவும் கவலையடைந்தார். இந்த சந்தேக நிலையை எப்படி மாற்றுவது என்று சிந்தித்தார். எனவே துணிந்து ஒரு செயலை செய்தார். நம்பிக்கையை வளர்க்கப் போகிறேன் என்று முடிவெடுத்து மக்களை நம்ப ஆரம்பித்தார். தனது கடையையும் பட்டறையையும் இரவும் பகலும் 24 மணி நேரமும் திறந்தே வைத்திருந்தார். அதன் கதவுகளில் ஒரு வாசகத்தை தொங்கவிட்டிருந்தார். என் பூட்டுக்களை விட உங்கள் இதயங்களை நான் நம்புகிறேன். சிற்றூர் மக்கள் வியக்கும்படி திருட்டுக்கள் அன்று முதல் நடக்கவில்லை. நம்பிக்கை மீண்டும் வளர ஆரம்பித்தது. நம்பிக்கை, ஆம், ஒருவர் மற்றவர் மேல் கொள்ளும் நம்பிக்கைதான் திருட்டை, அபகரிப்பை, அடுத்தவருக்கு செய்யும் அநியாயத்தை நிறுத்தும் ஒரே வழி. இதுதான் இக்கதை நமக்கு கூறும் வாழ்க்கை நெறி. இன்றைய நற்செய்தி நம்பிக்கையின் அத்தியாவசியத்தை எடுத்துரைக்கிறது. நம்பிக்கையால் அதிசயங்கள் நிகழும் என்று வலியுறுத்துகிறது. இயேசு தனது மனித இயல்பை, அதற்குரிய வரம்புகளை, இயலாமையை 100 விழுக்காடு வாழ்ந்தவர். அதே வேளையில் இறை நம்பிக்கையால் அந்த வரம்புகளை, இயலாமைகளை உடைக்க வேண்டும், உடைக்க முடியும் என்பதை இன்றைய நற்செய்தியில் செயலாக்கி காட்டுகிறார். மனித இயல்பில் இயேசு ஒரு யூதர், அரமேய மொழி பேசியவர். தான் வாழ்ந்த காலத்தின் கலாச்சாரத்தை, சமுதாயத்தின் பழக்க வழக்கங்களை, நம்பிக்கைகளை
வாழ்ந்தவர். இஸ்ராயேல் இனத்தவர் என்ற முறையில் இறைவன் அவர்களுக்கு பணித்த இறை திட்டத்தை வாழ்ந்தவர். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவன் இஸ்ராயேலரை கொண்டு எவ்வாறு தனது மீட்பை எல்லா மக்களுக்கும் நிகழ்த்தப் போகிறார் என்பதை ஏசாயா இறைவாக்கினர் மூலம் விளக்குகிறார். இதுவரை இஸ்ராயேல் மக்களுக்கு இறைவன் விடுதலை வழங்கி வந்தார். இனி வரும் நாட்களில் அவர்களோடு மாற்று இனத்தாரையும், அதாவது இஸ்ராயேல் இனத்தை சாராதவர்களையும் இணைத்து அவர்களுக்கும் விடுதலை வழங்கப் போகிறார். இதுவரை இஸ்ராயேல் இனத்தாருக்கு மட்டும் உரித்தான ஆண்டவரின் இல்லமாகிய அவரது திருக்கோவில் இனி அனைத்து இனத்தவருக்கும் உரிய இறைமன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும். இவ்வாறு இஸ்ராயேலில் முதலில் மீட்பை செயலாக்கி அவர்களோடு வாழ்ந்த இறைவன் இனிமேல் அவர்களின் வழியாக இனி வரும் நாட்களில் மீட்பை அனைவருக்கும் செயலாக்கப் போகிறார், செயலாக்க விரும்புகிறார் என்று கூறுகிறது இன்றைய முதல் வாசகம். ஏசாயா கூறும் இந்த நம்பிக்கையில்தான் இயேசுவின் காலத்தில் இஸ்ராயேல் மக்கள் வாழ்ந்தனர். அவர்களில் ஒருவராகத்தான் இயேசுவும் இதே நம்பிக்கையில் ஒரு இஸ்ராயேலராக வாழ்ந்தார். தனது மனித சாயலில் இஸ்ராயேலராக, யூதராக வாழ்ந்த இயேசு தனது சக யூதர்களோடு ஒரு யூதராகவே இறை மீட்பு திட்டத்தை, அதன் நம்பிக்கையை வாழ்ந்தார். இறையரசு வரப்போகிறது, அதை மனம் திரும்பி ஏற்று வாழ வேண்டும் என்று தனது பணிவாழ்வில் போதித்த இயேசு தனது இஸ்ராயேல் நாட்டு எல்லைக்குள் மட்டுமே பணிபுரிந்தார். தனது சீடர்களாக தன் இனத்தவரையே தேர்ந்தெடுத்தார். தனது இறப்பு உயிர்ப்புக்கு பிறகு தனது சீடர்கள் வழியாக உலகெங்கும் உள்ள மற்ற இனத்தாருக்கு இறையரசு பணியை, இறைமீட்பு திட்டத்தை செயலாக்குவதையே தனது அன்றாட வாழ்வாக வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த வேளையில் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் படித்தது போல தனது இஸ்ராயேல் நாட்டின் எல்லையை கடந்து தீர் சீதோன் என்ற அயல் நாட்டுக்கு செல்லுகிறார். அங்கு அந்நாட்டு கனானேய பெண், அதாவது இஸ்ராயேல் குலத்தை சாராத பெண் ஒருவர் தனது மகளை, பேய்பிடித்து கொடுமைக்குள்ளான தனது மகளை குணப்படுத்த வேண்டும் என்று இயேசுவை வருந்தி கேட்கிறார். இயேசுவோ அவருடைய வேண்டுதலை சற்றும் கேளாதவர் போல மறுமொழி ஏதும் சொல்லாமல் மௌனமாக சென்று கொண்டிருந்தார். இதை பார்த்த இயேசுவின் சீடர்கள் தமக்கு பின்னால் கத்திக்கொண்டே வரும் அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு மறுமொழி கூறி அவரை அனுப்பிவிடும் என்று யோசனை கூறுகின்றனர். அதை கேட்ட இயேசு, ஒரு சாதாரண இஸ்ராயேலர் தன் பின் நச்சிக் கொண்டு வரும் ஒரு கனானேய பெண்ணுக்கு எவ்வாறு பதில் கூறியிருப்பாரோ அவ்வாறே அந்த பெண்ணுக்கும் பதிலளிக்கிறார். இஸ்ராயேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன். இந்த அவரது பதிலின் அர்த்தம் என்ன? இயேசு கூற வருவது, இஸ்ராயேலருக்கு பணி செய்வதே என் பணி. மற்ற இனத்தாருக்கு நான் பணிபுரியும் காலம் இன்னும் வரவில்லை. அது தனது சீடர்கள் வழியாக தனது இறப்பு உயிர்ப்புக்கு பின் அவர்களுக்கு நிகழும் என்பதே இதனுடைய அர்த்தம். ஆனால் அவர் இவ்வாறு கூறிய பதில் அந்த பெண்ணை சாந்தப்படுத்தவோ வாயடைக்கவோ செய்யவில்லை. அவர் மேலும் துணிந்து விடாமல், எனக்கு உதவியர்களும் ஐயா என்று கேட்கிறார். தனது மனித நிலைமையின் இயலாமையை, மனித நிலையில் அவர் வாழ வேண்டிய வரம்பை இந்த பெண் புரிந்து கொள்ள மறுக்கிறாரே என்று இயேசு தவிக்கிறார். இவ்வாறு தவித்த இயேசு அந்த பெண்ணுக்கு அளித்த மறுமொழி நம்மை சற்று திகைக்க வைக்கிறது. பிள்ளைக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது சரியல்ல என்று அவர் உருவகமாக சொன்ன அவரது கடினமான வார்த்தைகள் அந்த பெண்ணை மனம் வருந்திடவோ மௌனமாக்கிடவோ முடியவில்லை. மாறாக அதே உருவகத்தை பயன்படுத்தி தனது வேண்டலை இயேசுவிடம் மிகவும் பணிவோடு
இறைஞ்சி முன்வைக்கிறார். ஆம் ஆண்டவரே, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்றுமே. அவள் அளித்த பதிலுக்கும் இயேசு சொன்ன அந்த பதிலுக்கும் இடையே நடப்பது என்ன? இயேசு தன்னை தந்தை நிலையில் வைத்து தான் முதலில் தனது குழந்தைகளுக்கு, அதாவது இஸ்ராயலருக்கு உணவளிக்க வேண்டும் என்கிறார். ஆனால் அந்த பெண் இயேசுவை ஆண்டவர், உரிமையாளர் என்ற நிலையில் வைத்து தன்னை இயேசுவின் ஆதரவுக்குள் நம்பி ஒப்படைக்கிறார். இயேசு மனித நிலையில் தன்னை இஸ்ராயலரோடு உறவு கொண்டவன், அவர்களுக்கு பணி செய்ய வந்தவன் என்று அந்த பெண்ணுக்கு விளக்குகிறார். ஆனால் அந்த பெண்ணோ இயேசுவுடன் அவரது இறைநிலையில் உறவு கொண்டாடி தனது வேண்டுதலை நம்பிக்கையுடன் வைக்கிறார். இயேசு தனது மனித கடமையிலிருந்து, மனித நிலையிலிருந்து அவளுக்கு கடினமான வார்த்தைகளாக பதிலளிக்கிறார். அந்த பெண்ணோ அவரது இறைநிலையில் அவர் அனைவருக்கும் சொந்தமானவர் என்ற உரிமையிலிருந்து மன்றாடுகிறார். இயேசு தனது மனித நிலையை 100 விழுக்காடு வாழ நினைக்கிறார். ஆனால் அந்த பெண் அவருக்குள் இருக்கும் அந்த மனித தன்மைக்குள் இருக்கும் இறைத்தன்மையை நம்பி அவர் செய்வார், அவரால் செய்ய முடியும் என்ற தளராத நம்பிக்கையில் விடாப்பிடியாக மன்றாடுகிறார். நம்பிக்கை கொண்டோரை இறைவன் என்றுமே கைவிடார். நம்பிக்கை இறைவனை நம் நிலைக்கு இறங்கி வரச் செய்யும். இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தோர் இறப்பிலும் வாழ்வர். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் படிப்பது போல, நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும். இன்றைய நற்செய்தி நமக்கு கூறு வருவது இதுதான். இறை மனிதராகிய இயேசு தனக்கென ஒரு வரைமுறையை கொண்டிருந்தாலும் தன்னை நம்புகிறவர்களின் ஆழமான நம்பிக்கைக்காக அவர்களது நிலைக்கு இறங்கி வருகிறவர். இறைவன் மீது கொள்ளும் நம்பிக்கை அவரை நமது நிலைக்கு இறங்கி வந்து நம்மோடு பயணிக்கச் செய்யும். இறைவன் மாறாத தன்மை கொண்டவர்தான். மாற்றி மாற்றி பேசுபவரோ வாழ்பவரோ அல்ல. அவர் நிலையானவர், நிலை தடுமாறாதவர். ஆனாலும் அவரிடம் நம்பிக்கை கொள்வோரின் துயர நிலையில் பங்கு கொள்ள தன்னையே அவர்களோடு இணைத்து அவர்களின் வேண்டுதலை நிறைவேற்றுபவர். அவர்களுக்காக தன் நிலை விட்டு இறங்கி வருகிறவர். இயேசு அந்த பெண்ணுக்கு கூறிய இறுதி வார்த்தைகள் நம்பிக்கையின் வலிமையை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அம்மா, உன் நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். இறைவன் மீது நாம் கொள்ளும் நம்பிக்கை அவர் விரும்புவதை நம்மிலும், நாம் விரும்புவதை அவர் துணை கொண்டு நமக்கும் நிகழ்த்தி காட்டும். இன்றைய 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் நம்பிக்கை இல்லாமை வாழ்வை வழங்காது, நம்பிக்கை இறை வாழ்வை வழங்கும் என்பதை விளக்குகிறார். இஸ்ராயேல் மக்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளாததால் இறைவன் வழங்கும் மீட்பை பெறாமல் இருக்கிறார்கள். அதே வேளையில் இஸ்ராயேலர் அல்லாத பிற இனத்தார் நம்பிக்கையால் இறையருள் வாழ்வில் அன்றாடம் வளர்ந்து கொண்டிருக்கின்றனர் என்று நம்பிக்கையில் மட்டுமே நிறைவாழ்வு சாத்தியமாகும் என்பதை பவுல் விளக்குகிறார். நம்பிக்கை இல்லா இடத்தில் அச்சமும் ஐயமுமே துளிர்விட்டு தழைத்து வளரும். அச்சமும் ஐயமும் உறவுகளை அவரவர் நிலையில், கருத்தில், சுய வட்டத்திற்குள் சுருங்க வைத்துவிடும். வாழ்வை உறையச் செய்துவிடும். உறவும் வாழ்வும் நதி போல மனித உள்ளங்களில் பாய வேண்டுமென்றால் நாம் பிறர் மீது கட்டாயம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நாமும் நம்பிக்கைக்கு உரியவர்களாக வாழ வேண்டும். நம்பிக்கையை வளரவிட வேண்டும். நமது மனித இயல்புக்குரிய இயலாமையும் வலிகளும் சந்தேகங்களும் பயங்களும் நாம் கொள்ளும் நம்பிக்கையால் மட்டுமே குணமாகும். ஒருவர் மீது ஒருவர் கொள்ளும் நம்பிக்கை மட்டுமே அமைதியையும் வளர்ச்சியையும் ஆனந்தத்தையும் அள்ளி வழங்கும்.